இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் நமக்காக பயன்படுத்துகின்ற எல்லா பொருட்களிலும் எல்லா பொருளும் மனுஷங்களும் பயன்படுத்துகிறோம். நாம் உடுக்க உடை என்னென்னமோ பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் நமக்கான அளவே கிடையாது. இருந்தும் எல்லா பொருட்களிலும் இந்த உணவு என்பது தான் நம்மில் இரண்டரை கலக்கின்ற ஒரு விஷயம். எப்படின்னு சொன்னால், நாம் சாப்பிட்ற அந்த உணவுப் பொருளானது நமது அங்கமாக மாறுகிறது. அது நமது ஆற்றலாக மாறுகிறது. நமது உடலாக, நமது ஒவ்வொரு உறுப்புகளாக மாறுகிறது. நம் உயிர் வாழ உயிராகவும் மாறுகிறது. அதனால் நான் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் நம்ம சாப்பிடுகின்ற உணவுப் பொருள் உடலாக, உயிராக, உணர்வாக, வலிமையாக, ஆற்றலாக மாறி நம்மோடு அது கலக்கிறது, இரண்டரை கலக்கிறது. உணவுக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை உண்டு. மற்ற எல்லா பொருளும் அது அந்த இப்போ சட்டை போடுறோம், அவசரம் கழட்டி போட்டுடுறோம். ஆனால் உணவால் வந்த பலனை நம் கழட்டி போடவே முடியாது. ஏதோ ஒரு பழம் சாப்பிட்னு வச்சிங்களேன், விட்டமின் சி நமக்கு கிடைக்குது, அது உயிராகவே மாறுகிறது. நமக்கு அது விலைக்கு தூக்கி போட முடியாது. உணவு என்பது நம்மோடு இரண்டரை கலக்கின்ற ஒன்று. அது நாமவே மாறுகிறதுன்னு சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா? உதாரணத்துக்கு, என்னுடைய உறுப்புகள் இதான் நான், என்னுடைய கை தான் நான், என்னுடைய கால் தான் நான், என்னுடைய உடல் உறுப்பு அவயம் தான் நான் தான். அது நான். இந்த எல்லா அவயங்களும் சேர்ந்த கலவை தான் நான், அகஸ்டின்ங்கிற ஒரு நபர். அப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு அது நானாகவே மாறுகிறது. உணவுக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் யோசிச்சு பார்க்கணும் நாம. என்னவோ கடவுள் தன்னை உணவாக மனுக்குலத்துக்கு கொடுத்தார். ஏனென்றால், நீ நானாக மாறணும்னு ஏசு ஆசைப்பட்டார். என் மகனே, என் மகளே, நீங்கள் என்னை உண்டு நீங்க நானா மாறணும். நீங்கள் இன்னொரு கிறிஸ்துவாக மாற வேண்டும். என்னுடைய குழந்தைகளாக நீங்கள் உருமாற வேண்டும் என்றுதான் கடவுள் ஒருவேளை உணவாக கொடுத்தாரோ என்னவோ. அகுசிலர் சொல்லுவார், ஆண்டவர்கிட்ட எவ்வளவோ கொடைகள் இருக்குது, ஆனால் நற்கருணையை போல ஒரு கொடை அவரோட கொடுக்க முடியாது. கடவுள் வல்லமையின் ஊற்று அவர். ஆனால் நற்கருணையை விட ஒரு வல்லமையான ஒன்று அவரால் கொடுக்க முடியாது. கடவுள் ஞானத்தின் ஊற்று. ஆனால் நற்கருணையை விட ஞானம் மிகுந்த ஒன்றை அவரால் கொடுக்க முடியாது. ஏனென்றால் கடவுளுடைய இரக்கம், அருள், வல்லமை, ஞானம், இது மொத்த உருவம் நற்கருணை. கடவுள் உலகத்தை கொடுத்து சென்ற மாபெரும் பொக்கிஷம் நற்கருணை. திருச்சபையின் ஊற்று, திருச்சபையுடைய மையம் நற்கருணை. நச்சேரி பாருங்க, இன்னைக்கு நானே வாழ்வு தரும் உணவு, என்னை உண்பவன், என்னை பின்பற்றுகிறவன், என் கரத்தை பிடிக்கிறவன் என்றைக்குமே சாக மாட்டான். கடவுள் அந்த சாவு என்பது உடல் சாவு கிடையாது. கடவுள் தரும் வாழ்வு என்பது உடல் சார்ந்த வாழ்வு கிடையாது. முதல் வாசகம் பாருங்க, ஸ்தேவானுடைய இறப்பு வருகிறது. அவர் உடலால் இறந்தாலும் இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரால? கடவுளால், இயேசு ஆண்டவரால். சர்களே, தகசப்பா வாழ்வுன்னு சொல்றாரு. இந்த உடம்பு செத்து போயிடும், ஆனால் நீ வாழ்ந்து கொண்டிருப்பார். எப்பொழுது? என்னை உண்டால், என்னை நீ உணவாக ஏற்றுக்கொண்டால், நீ நானாக மாறினால் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய், இறக்க மாட்டேன். சகோதரர்களே, இந்து மதத்தில் இவ்வாறு ஒரு பேர், கடவுளுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, சச்சிதானந்தம்னு சொல்லுவாங்க. சத் என்றால் அது இருப்பு நிலை, இருந்து கொண்டே இருக்கிறவர். அதான் அவர் தான்
யாத்திராகமம் சொல்லுவார் இல்லையா, ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். யாவே ஆண்டவர் சொல்லுவார் 3ஆம் அதிகாரத்தில், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமேன்னு சொல்லுவார். அப்போ இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கடவுள் இந்த உலகத்தில் வாசம் செய்கிறவர். நான் இருப்பு நிலை சத் சித்துன்னு சொல்லுவார்கள். சித் என்றால் ஞானம், சித்தம்னு சொல்லுவார். ஞானத்தின் ஊற்று கடவுள். இந்த உலகத்திற்கே அறிவினை புகட்டுகிற ஒரு கடவுள். ஞானத்தின் பிறப்பிடம் கடவுள். சித்துன்னு சொல்லுவாங்க. ஆனந்தம் என்றால் நிறைய மகிழ்ச்சி, எல்லையெல்லா மகிழ்ச்சி. இந்த உலகத்திற்கு மகிழ்ச்சி அள்ளி கொடுக்கின்ற கரு அவர் தான். சித்தானந்தம், சச்சிதானந்தம்னு சொல்லுவார்கள். இந்த மூன்றும் ஒரு சேர அமைந்து நற்கருணைன்னு சொல்றார். சோசர்களே, நற்கருணை திருச்சபையின் மையம் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு உயிரினுடைய மையமே தான். சொல்ல பாருங்க பார்ப்போம். நானே வாழ்வு தரும் உணவு. மண்ணாய் உண்டார்கள், அதுவும் கடல் கொடுத்த உணவு தான், செத்து போனாங்க. நான் தரும் இந்த என் உடல் ரத்தத்தை உண்கிறவன் இறப்பினும் வாழ்வான். சோசர்களே, அன்னை தெரசா ஆமா வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு மறக்கவே முடியாதனால அது ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு நிகழ்வு தான் இது. அவர் ஒரு அவங்க இல்லத்தில் தங்கியிருக்கும் பொழுது ஒரு வெளிநாட்டு நிருபர் ஏதோ பேட்டிக்காரன் வந்தாராம் அவரை. அப்போது நிற்கிறாரு. சகோதரி அன்னை தெரசா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 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 தொழுநோயருடைய புண்களை சுத்தம் செய்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் போகிறாரு, போய் பார்க்குறாரு. அந்த காலை சீழ் வடிது, அதெல்லாம் சுத்தம் செய்து அது மருந்து வச்சு கட்டு போட்டுட்ருக்காங்க. அம்மா அன்னை தெரசா அம்மா இதெல்லாம் பார்க்குறாங்க. இவர் பார்க்குறாரு, நிருபர் பார்க்குறாரு. அப்புறம் அம்மா வராங்க. வந்தோடனே அம்மாட்ட இவர் கேட்குறாரு, அம்மா இந்த தொழுநோயாளியுடைய புண்ணு சீல் ஒழுகிட்டு எனக்கு பார்க்கவே எனக்கு அது அருவருப்பாக இருக்குதும்மா. நீங்கள் எப்படிம்மா நீங்கள் அதெல்லாம் தொட்டு சுத்தம் செய்து உங்களுக்கு இந்த சகிப்புத்தன்மை இந்த ஒரு இது எப்படி உங்களுக்கு இந்த வலிமை கிடைக்குது உங்களுக்கு? எனக்கு பார்க்கவே அருவருப்பாக இருக்குமா அது. நீங்கள் தொட்டு அவரை எப்படி இதெல்லாம் பண்ணி செய்கிறீங்களோன்னு தெரியலம்மா. எப்படி இந்த சக்தி உங்களுக்கு கிடைக்குதுன்னு கேட்டாங்க. அப்படியா, இந்த சக்தி எனக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா அம்மா, டெபர்நாக்கிள் நற்கருணை பேழை அந்த சிற்றாலத்தை கூப்பிட்டு போனாங்க. அங்கே பாருங்கள், நற்கருணை ஆண்டவர். தினமும் நான் காலையில் எழுந்திரிச்சு அவருடைய முன்பாக 1 மணி நேரம் உட்காருவேன். எனக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் இங்கே தான் நான் வாங்கிக்குவேன்னு சொன்னாங்க. சர்களே, நமக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அருள்கின்ற கடவுள் நற்கருணை ஆண்டவர். மறக்கக்கூடாது. நமக்கு என்ன வேணும், என்ன கஷ்டம், என்ன தேவை, நமக்கு அனைத்தையும் அருள ஆண்டவர் குடிகொண்டிருக்க நற்கருணை பேழையில். எனவே சகோதரர்களே, மறக்க வேண்டாம், ஆண்டவரை மறுக்க வேண்டாம். ஞாபகம் வைக்கணும். மறக்காமல், ஆண்டவரை மறுக்காமல் நாம் நம்முடைய உடல் உள்ள ஆன்ம தேவைகளுக்கு ஆண்டவரை நாடினால் நம்மை கரம் கொடுத்து எழுப்ப ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடம் செல்வோம், வாழ்வை பெறுவோம்.